அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आपका हार्दिक स्वागत है. आज आप लोगों ने प्रवेशिका से प्रवीण उत्तरा तक पहला और दूसरा पत्र का उत्तर अच्छी तरह आदर्श रीति से दिया होगा. मेरी कामना है कि आप सब लोग अच्छे अंक पाकर पहली श्रेणी में उत्तीर्ण हो जाएं. मैं अपनी ओर से हार्दिक आशीर्वाद प्रदान कर रहा हूँ. और कल जो परीक्षाएँ होने वाली हैं उसके लिए भी आप सब लोग अच्छे अंक पाकर पहली श्रेणी में उत्तीर्ण हो जाएंगे, ऐसी मेरी कामना है. और ज़रूर आप होंगे. मैं अपना आशीर्वाद आप सबको प्रदान कर रहा हूँ. कल के लिए और ख़ासकर प्रवीण उत्तराध के छात्र जो मौखिक परीक्षा के लिए வைவா வாய்ஸ் के लिए ज़रा घबराते हैं, आप भी घबरा रहे हैं. இப்பொழுதும் பயப்படுறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை தங்கள் பார்வைக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு உங்களுக்கு. இந்த தேர்வுகளாம் முடிந்ததுக்கப்புறம் புதிய வகுப்புகளுக்கு தொடங்குவீர்கள். அந்த புதிய வகுப்பிற்கு இங்கே நேரில் வருகிறவர்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம். ஒருவர் நேரில் வராதவர்கள் இருந்தால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளவும் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் கற்றுக்கொள்ளலாம். அப்படி நீங்கள் வெளியூர் இருந்தால், நேரில் வராமல் சூழல் இருந்தால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். எல்லா வகுப்பும் பிரவீன் வரைக்கும், பிஏ வரைக்கும், எம்ஏ வரைக்கும், கல்லூரி இதை கூட கல்லூரி சர்டிஃபிகேட்டில் வந்து ஏற்பாடு செய்யப்படும். அது நீங்கள் என்னிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய பணியை தொடங்குகிறேன். मौखिक हिंदी मौखिक परीक्षा आवश्यक सूचनाएं. परीक्षार्थी अपनी परीक्षा क्रम संख्या का कंठस्थ कर ले. மாணவர்கள் தங்களுடைய தேர்வு எண்ணை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அதை தேர்வாளர் கேட்பார். परीक्षार्थी किसी 2-3 दोहों का भावार्थ सहित कंठस्थ करें. पूरी तैयारी कर लें. நீங்களாம் நீங்கள் தோஹை படித்திருப்பீர்கள். அது கபீரோ, துளசியோ அல்லது பிஹாரியோ அல்லது ரஹீமோ, ஏனும் ஒரு 2 அல்லது 3 தோஹைகள் நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஏற்கனவே செய்திருப்பீர்கள், மீண்டும் அதை ரீகால் பண்ணி கொள்ளுங்கள். அதற்கான விளக்கத்தையும் நீங்கள் நன்றாக மனதிலே பதிவைத்துக் கொள்ளுங்கள். அங்கே கேட்பார்கள், மறக்க வேண்டாம். அங்கே நீங்கள் சோடை போக வேண்டாம். சோடை போக மாட்டோம் என்று நம்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய உரையை நீங்கள் கேட்டிருக்கீர்கள், நன்கு பயன்படுத்திக் கொள்ள விளைகின்றேன். இது சம்பந்தமாக ஏதேனும் ஒரு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், என்னிடம் கலந்து கொள்ள விரும்பினாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்ல, விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக பரீட்சார்த்தி, இது நான் சொல்ல வருகிறது வந்து ஷாரத்க்கும் प्रवीणக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து தான். சரி, परीक्षा प्रश्न पत्र 1 या 2 या 3 में से जिन प्रश्नों के उत्तर दिए हों उनकी भी उत्तर तैयारी कर लें. நீங்கள் இன்றைக்கு முதல் பேப்பர் 2ஆம் தாள் எழுதியிருப்பீர்கள். அதனுடைய சிலவற்றை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை தினம் அவர்களை கேட்பார்கள். நேற்றைய தாளிலே, முதல் தாளிலே என்ன எழுதினா என்று கேட்பார்கள். அப்படி சொல்லுவீங்க, நாங்கள் இது எழுதணும் சார், கபீர் தாஸ் எழுதணும் சார் சொன்னீங்கன்னாக்கா உடனே அவருக்கு சொல்லியிருப்பார்கள். அப்படி சொல்லலாம் கேட்பார்கள். அதையும் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக
சப்ரசங்க வியாக்கியா அது உங்களுக்கு வந்திருக்கோ எழுதிப்பீர்கள், அதையும் கேட்கலாம். நான் கட்டாயம் சொல்வதை கேட்கலாம். நீங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கின்றேன். அடுத்ததாக लिखावट परीक्षार्थी अपने परिवार गांव या शहर की जानकारी भी तैयारी कर लें. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பற்றி, உங்களுடைய ஃபேமிலியை பற்றி, அப்பா அம்மாவை பற்றி, அப்பா என்ன செய்கிறார், அம்மா என்ன செய்கிறார், தம்பி என்ன செய்கிறார், இதை பற்றியும் கேட்பார்கள். கொஞ்சம் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஊரை பற்றியும் கேட்பார்கள். அதாவது திருச்சி என்றால், மதுரை என்றால் சிறப்பு என்ன, திருப்பூர் என்றால் சிறப்பு என்ன என்று கேட்பார்கள். சரி, திருப்பூர் என்ன நடக்கிறது, பனியன் கம்பெனி. சரி, அவங்க எப்படி அந்த அந்த வியாபாரம் செய்கிறார்கள் என்றால் நீங்கள் சொல்லுவீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொல்லுவீங்க. சரி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு இந்தியாவில் சொல்ல கேட்பாங்க. அது நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஏன்னா ஆயாத் நிர்யாத், ஆயாத் நிர்யாத். ஆயாத் என்றால் இம்போர்ட், நிர்யாத் என்றால் எக்ஸ்போர்ட். எந்த கேள்விக்கு நீங்கள் வந்து தயங்கக்கூடாது, எல்லாமே எவரிடியாக இருக்கணும். ஆயாத் நிர்யாத். அப்படி அடுத்ததாக உங்களுடைய குடும்பத்தை பற்றி எத்தனை பேர் இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் தயார்பட்டு போடுங்க. அடுத்ததாக உங்கள் கிராமத்தை பற்றி அல்லது ஊரை பற்றி அதையும் நீங்கள் பட்டுக்கொள்ளுங்கள். लिखावट के नमूने हस्तलिपि किताब की भी पूरी तैयारी कर लें. கையெழுத்து பதிவு அவர் வைத்துக் கொண்டிருப்பார். அவர் உங்களுடைய தேர்வார் வச்சுக் கொண்டிருப்பார். அந்த கையெழுத்து பிரதியை நீங்கள் நன்றாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அந்த கையெழுத்து பிரதியையும் கொடுப்பார், அதே நேரத்தில் வந்து பிரிண்டட் புக்கும் கொடுப்பார். அதை நீங்கள் சரளமாக, இங்கே என்ன முக்கியம் என்றால் உச்சரிப்பு முக்கியம். உச்சரிப்பு முக்கியம். ல ல நான்லாம் கரெக்டாக சொல்லணும். தமிழ் மாதிரி கொல்லப்படக்கூடாது. தமிழில் வாழ்க அது மாதிரி சொல்லக்கூடாது. உச்சரிப்பு தூய்மையாக, அதுக்கு மார்க் உண்டு. உச்சரிப்பு மார்க் உண்டு, துவனி அதுக்கு மார்க் உண்டு. ரதாதான்னு சொல்லணும், ரதாதா சொல்லக்கூடாது. ரகு தாத்தா, ஏ காமே ஏ கிசான், ரகு தாத்தா அப்படி சொல்லக்கூடாது. ரதாத்தா கரெக்டாக சொல்லணும். உச்சரிப்புக்காக மார்க் உண்டு, துவனிக்கு மார்க் உண்டு, ஸ்பீடுக்கு மார்க் உண்டு. போட்டாங்க ஸ்பீடுக்கு மார்க் உண்டு. அதனால் அதான் ஓவராக ஸ்பீடாக பேச சொல்ல, உங்களால் முடிந்த அளவுக்கு வேகமாக சொல்ல வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும். அது முக்கியம். அடுத்ததாக हिंदी के कुछ प्रमुख कवियों के नाम, रचनाएँ तथा उनके जीवन संबंधी जानकारी भी पूरी तैयारी कर लें. கொஞ்சம் ஏதோ கவிதை பற்றி நிறைய நீங்கள் கவி பரிசையை படிச்சிங்க, நிறைய எழுதிக்கிங்க. என்னுடைய கோல்டு மெடல் ஸ்டைலில் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் நான் வந்து கவி பரிசை கொடுத்துருப்பேன். ஈவன் சப்ரசங்க வியாக்கியா ஆல்சோ நான் வந்து கொடுத்துருப்பேன் கவி பரிசையை. அதை நீங்கள் படுத்திருப்பீர்கள், அவருடைய படிப்புகளையும் படுத்திருப்பீர்கள். சில பேருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நான் சொல்லியிருக்கேன், படுத்திருப்பீர்கள். துளசிதாஸ், சூர்தாஸ், கபீர்தாஸ் எப்படி பிறந்தார், அவருடைய அப்பா அம்மா யார், அவனை பெற்றது யார், வளர்த்தது எப்படி சொல்லிக்கிறேன். நீங்கள் அப்படி ஏதாவது அவர் உங்களுக்கு புரியாத யாரோ कवि क्या सुना சொல்லுங்க. ஐயா நான் मैं बोल गया जी, मैं कबीर के बारे में बोलना चाहता हूँ. अच्छा बोलिए சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லணும்னா நான் சூர்ப்பு சொல்கிறேங்கய்யா, நான் பிரசாத் சொல்கிறேங்கய்யா, நீங்கள் சொன்னாக்கா அவங்க ஓகேடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் மொக்கையாக உட்காந்து கொடுக்கக்கூடாது, சொல்லலாம், தப்பு இல்லை. சரி, அடுத்ததாக हिंदी कुछ प्रमुख वाद की व्याख्या तैयारी कर लें. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் என்னுடைய நான் எழுதிய வந்து உங்களுக்கு ஒரு புக்கில் வந்து போட்டிருக்கேன். இந்திய பிரமுக வாத் சொல்லி சாயவாத், ராசிவாத், பிரகதிவாத், பிரயோகவாத், ஆலாவாத். ஆலாவாத் என்றால் பச்சன், பிரயோகவாத் என்றால் அக்னேய, விஜயகுமார் மாத்தூர், அகிலா சதுர்வேதி. பிரயோகம் என்றால் அது அவர் தான் மச்சன். அவருடைய குரூப் என்ன, அவருடைய குரூப்பு மச்சனுடைய இவருடைய குரூப்பு அக்னேய தார சப்தக். அக்னேய வந்து தார சப்தக், 7 பேர், 7 ஸ்டார்ஸ். ஞாபகம் வச்சுங்க, 7 ஸ்டார்ஸ் தார சப்தக். இதில் வந்து பிரயோகவாத், பிரகதிவாத். பச்சன் வந்து ஆலாவாத், பச்சன் ஆலாவாத். சாயவாத் ரசியவாதுக்கு பந்து, பிரசாத், நிராலா, மாதேவ். பாப்பா நீ மா. ஞாபகம் வச்சுக்க, பாப்பா நீ மா.
பந்த் பிரசாத் ரெண்டுப்பா. பந்த் பிரசாத் ஃபுல் நேம் வந்து யஷ்சங்கர் பிரசாத். யஷ்சங்கர் பிரசாத் அப்புறம் சுத்ராந்தன் பந்த், சூரியகாந்த் திரிபாठी நிராலா, அப்புறம் महादेव. சரி, இப்போ छायावाद என்றால் प्रकृति के कार्यकलापों में मानवता को देखना छायावाद है. ஞாபகம் ரவிதாஸ் இது ஞாபகங்க, பாரதியார் ஞாபகம். காக்கை சருகினிலே நந்தலாலா छायावाद. काके चलेंगे. सही. रहस्यवाद प्रकृति के हर कार्यकलापों में जीवात्मा परमात्मा को देखना रहस्यवाद है. जल में कुंभ ஞாபகம், जल में कुंभ में जल है, बाहर भीतर पानी, पटा कुंभ जल जली समाना एतत् कथ्यो ज्ञानी. அதோ लाली मेरे लाल की जिस देखूं लाल लाली देखकर मैं चली मैं भी रोई लाल. நான் அதுக்கு சொல்லிருக்கேன், நல்ல கவிதாஸ். இது வந்து रहस्यवाद கரெக்டா. அப்புறம் ऊपर हिमता नीचे जलता, कमायने ऊपर हिमता नीचे जलता, एक सघनता एक तरलता, उसे जड़ कहूँ या चेतन. छायावाद उसे जड़ कहूँ या एक तत्व की प्रधानता, उसे जड़ कहूँ या चेतन. रहस्यवाद தமிழ் போட்டு அழகு புரிந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், வெயிலையும் சலை கொண்டு மலையை கூட பார்க்கிறாள் சொல்லிக்கிறதெல்லாம். இதில் வந்து छायावाद. हालावाद तुड़वाते हैं मंदिर मस्जिद मेल कराती मेरी मधुशाला. तुड़वाते हैं मंदिर मस्जिद मेल कराती मेरी मधुशाला. ஒன்று வந்து மசூதி இருக்கிறான், இன்னொருத்த வந்து கோவில் இருக்கிறான். ஆனால் என்னுடைய மதுஷாலா வந்து எவரையும் இணைத்து வைக்கிறது என்கிறார். அப்போ அங்கே पंडित मोमिन पादरी का फंदा जो काट चुका, स्वागत उसका करती मेरी मधुशाला. पंडित मोमिन पादरी का फंदा जो काट चुका, स्वागत उसका करती मेरी मधुशाला. நான் தான் பிராமண, நான் தான் முஸ்லீம் துறவி, நான் தான் வந்து கிறிஸ்தவ பாதிரியார், நான் தான் இந்து புரோகிதன் என்று அந்த பேதம் காட்டுற அளவா அந்த பேதத்தை வந்து உடைத்திருக்கிறது என்னுடைய மதுஷாலா. என்னுடைய கவிதை வந்து அதை உடைக்கும் என்று சொல்கிறார் ஹரிவன்ஸ் ராய் பச்சன். இது வந்து ஹாலாவாத். அதனால் நீங்கள் சொன்னால் ரொம்ப ஹாப்பி ஆடுவார். உதாரணம் சொல்லி வச்சுங்க, ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைவார், சிறந்த நல்ல போட்டுக்கலான்னு சொல்லியிருப்பார். அதனால் நீங்கள் தயாராக போடுங்க. உங்களை பார்த்த தேர்வு வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். உங்களை பார்த்து என்னடா ப்ரைவேட்டுக்கு இப்போ எக்ஸாம் படிக்கலாமா, நம்ம வந்து ஒன்றுமே தெரியலையே என்று அவர்கள் மனம் உணர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 2 minutes 3 minutes தான், அப்புறம் முடியாதா, பண்ணலாம். சரி, அடுத்ததாக परीक्षा के सामने बिल्कुल ना घबराए ना रोए. தேர்வருக்கு முன்பாக நீங்கள் கலங்க வேண்டாம், பதற வேண்டாம், அழ வேண்டாம். அந்த மேலே பார்த்துங்க, அழக்கூடாது. அவருக்கு உங்கள் மேலே நல்ல ஒரு நம்பிக்கை வரணும், அதெல்லாம் போகக்கூடாது. அடுத்ததாக आत्मविश्वास के साथ परीक्षा के प्रश्नों का धीरे धीरे साफ उच्चारण सहित उत्तर दें. தன்னம்பிக்கையோடு இருக்கணும். தன்னம்பிக்கையோடு தேர்வாளர் கேட்கிற கேள்விகளுக்கு மெல்ல மெல்ல தெளிவாக விளக்கமாக நீங்கள் சொல்லணும். மெதுவாக சொல்லுங்க, அவசியம் இல்லை. ஸ்பீடாக போகணுன்ற அவசியம் கிடையாது, மெதுவாக சொல்லலாம். அடுத்ததாக यदि आप किसी भी प्रश्न का उत्तर देने में असमर्थ हैं तो परीक्षक से नम्रतापूर्वक ये कहे कि जी दूसरा सवाल पूछिए. அவர் கேட்கின்றார், அந்த கேள்விக்கு தங்களால் பதில் சொல்ல இயலாத வந்திருந்தால் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், ஐயா வேறு கேள்வி கேளுங்க. मैं ये बोल गया जी दूसरा सवाल पूछिए, मैं उत्तर देने तैयार हूँ சொல்லுங்கள். அவர் கேட்பார். எந்த காரணத்தை கொண்டு டென்ஷன் படுத்த மாட்டார். நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க. அவர் ஒன்றும் அன்போடு பழகுவார். இது வந்து ஒரு ஆஃபீஸ் இன்டர்வியூ போகிற மாதிரி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. உங்களை வந்து டெஸ்ட்படுத்துவாங்க, அதெல்லாம் கிடையாது. உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவார், மோட்டிவேட் பண்ணுவார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. வந்தவங்களாம் வந்து प्रेम के पात्र होंगे, छात्रों के विद्यार्थियों के प्रेम पात्र होंगे. உங்களது அவர் நேசிப்பார் தவிர அவர்கிட்ட கடுமையாகவே நடந்து கொள்ள மாட்டார். ஒருவேளை யாராவது இருக்கலாம், அதை வந்து நீங்கள் உங்களுடைய
நான் எங்கே சொல்கிறேன் பத்து சொல்லுவார், अपने सद्गुणों से परगुण हरुम्बार அவகுண हरुम्बार உன் நல்ல பண்புகளால் அதை தீய பண்புகளை அரும்பாங்க. சொல்லிருக்கேன், இன்னும் உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு கோட்டை வந்து தொடாமல் சின்ன பண்ண சொன்னாக்கா பக்கத்தில் பெரிய கோட்டை போட்டுருங்க, இது சின்ன ஆடும். அது மாதிரி உங்களுடைய அந்த பிஹேவியர் வந்து அவரை வந்து நீங்கள் நிறைவேற்ற வேணும். இருக்க மாட்டாங்க, சப்போஸ் நமக்கு பேட் லக்கு அது மாதிரி வட்டா வச்சுங்க, மேக்ஸிமம் 99-3% இருக்க மாட்டாங்க. இந்த விசாரம் இப்போ உங்களை பண்ணணும்னு வச்சாருனாக்கா நீங்கள் உங்களுடைய நல்ல கோட்டையெல்லாம் வந்து மாற்றிடுங்க. किसी हिंदी साहित्य की जानकारी की परीक्षा को होना आवश्यक. கண்டிப்பாக வந்து சாகித்ய இतिहास அமைச்சுக்கணும், கண்டிப்பாக அமைச்சுக்கணும். आदिकाल या वीरगाथा काल, ரெண்டு भक्ति काल, रीति काल, आधुनिक काल. आदिकाल, भक्ति काल, रीति काल, आधुनिक काल. इन्होंने क्या पाया हुआ है? हिंदी साहित्य का स्वर्णयुग किसे कहते हैं? பொற்காலம் என்று எதை சொல்கிறார்கள்? பொற்காலம் என்று எதை சொல்கிறாங்கன்னா, இது பொற்காலம் என்றால் भक्ति काल. भक्ति काल हिंदी साहित्य का स्वर्ण युग है. भक्ति काल हिंदी साहित्य का स्वर्ण युग है. அது கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக்கலாம். क्यों கேட்பாங்கன்னு சொல்லுவீங்க, ஏன் கேட்டால் சொல்லுவீங்க. क्योंना रचनाएँ बहुत की गई हैं. उदाहरण के लिए भक्ति काल के 4 भेद हुए. एक सगुण भक्ति, निगुण भक्ति. सगुण भक्ति के राम भक्ति शाखा, कृष्ण भक्ति शाखा. निगुण भक्ति के ज्ञान मार्ग शाखा, प्रेम मार्ग शाखा. ज्ञान मार्ग शाखा में अनेक रचनाएँ हुई हैं, प्रेम मार्ग में अनेक रचनाएँ हुई, और कृष्ण शाखा में अनेक रचनाएँ हुई, और राम शाखा में अनेक रचनाएँ. इसलिए वहाँ पर साहित्य बढ़ गया, इसलिए वो साहित्य का स्वर्ण युग है, गोल्डन पीरियड, गोल्डन एज है. अदा का पहले कारण सुनिए. रीति काल क्यों? क्योंकि श्रृंगार काल, श्रृंगार काल. यहाँ पर काल का नामकरण इसलिए पड़ा है, वीरगाथा काल में वीर रस प्रधान रचनाएं. நல்லா மைண்ட் வச்சுங்க. वीरगाथा काल में वीर रस प्रधान रचनाएं, भक्ति काल में भक्ति रस प्रधान रचनाएं, और रीति काल में श्रृंगार रस प्रधान. रीति काल का एक दूसरा नाम है श्रृंगार काल, और आधुनिक काल में सब कुछ है. आधुनिक काल में सब कुछ है, एवरीथिंग दैट. सो ये तीनों याद रखिए. आदिकाल में वीर रस प्रधान, मध्यकाल में भक्ति रस प्रधान, रीतिकाल में श्रृंगार रस प्रधान, आधुनिक काल में सब कुछ वाद, सब कुछ राष्ट्रीयता. राष्ट्रीय कवि कौन है? महेश्वरण बोलता है. नकलनाथ चतुर्वेदी एक काव्य है. दिनकर लक्ष्मीरति उड़वे इतना சொல்லிருக்காரு. லக்ஷ்மி கொஞ்சம் சொல்லிருக்காரு. नमस्ते फूल कहीं भी पैदा हो, नमस्ते फूल का लिया इतने प्रकार फूल पौधाएँ माटान तोड़ते मल्ली के मनो में सुनमारी अन्ना सुनमारी. और यहाँ याद रखिए. और आदिकाल या वीरगाथा काल, भक्ति काल, रीति काल, आधुनिक काल, और 4. ठीक है. उपन्यास सम्राट कौन है? हिंदी साहित्य में उपन्यास सम्राट कौन है? एम्पर ऑफ द नॉवल यार प्रेमचंद, मुंशी प्रेमचंद. मुंशी प्रेमचंद का उनका क्या है? उनकी रचना का प्रमुख उद्देश्य क्या है? आदर्शोन्मुख यथार्थवाद. क्या है? आदर्शोन्मुख यथार्थवाद. यहाँ वराது போடுங்க. நான் குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது आदर्शोन्मुख यथार्थवाद அவருடைய படைப்பு. यथार्थवाद भी है. நீங்கள் இதுக்கு பாருங்க. आदर्शोन्मुख यथार्थवाद प्रेमचंद. और हिंदी भाषा की लिपि का नाम क्या है? देवनागरी लिपि. देवनागरी लिपि. हिंदी साहित्य के छायावाद और रहस्यवाद के स्तंभ तूण कौन कौन है? सूर्यकांत त्रिपाठी, जयशंकर प्रसाद, पंत, पंत और महादेव. ये तो मैंने बहुत कह डाला, और भी कुछ से ज़्यादा नहीं पूछेंगे. ये सब तक टाइम हो जाएगा भेज देंगे, क्योंकि 50,000 होंगे, सबको देखना है ना, इसलिए आप जल्दी भेज देंगे. आपके मुँह से
किस प्रकार के शब्द निकलते हैं, उसका उच्चारण कैसा है, तेजी है या तेजी नहीं है, कुछ मसाला अंदर है या नहीं, मैटर है या नहीं, तो उसके बारे में जानकारी करेंगे। इसलिए आपसे पूछेंगे कि रहस्यवाद क्या है, छायावाद क्या है, प्रेमचंद का वो उनका क्या है, वो क्या उसके बारे में लिखने वाले हैं, यथार्थवाद या आदर्शवाद, इससे अलग आदर्शोन्मुख यथार्थवाद। इस प्रकार आप याद रखिए। और कुछ अगर आप कुछ इसमें कुछ सुविधा हो तो मुझे बताइए, मैं तैयार हूँ। उसके साथ अपना भाषण समाप्त करता हूँ. நான் நிறைவு செய்கின்றேன். அனைவரும் படித்து அனைவரும் முதல் வகுப்பிலே பாஸ் செய்ய என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் தொலைவில் இருந்து நீங்கள் படிக்க விரும்பினால் என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்காக ஆன்லைன் வகுப்பு எடுக்க சுத்தமாக இருக்கின்றேன். அதற்கு அனுப்பாளர் செய்திருக்கிறேன். நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன். தன்யவாத். ஜெயஹிந்த். ஒரு நேரத்தில் இந்தியாவுடைய விடுதலை திருநாள் நாளை கொண்டாடப்படுகிறது. நான் முன்கூட்டி அவர்களுக்கெல்லாம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. அதற்கான என்னுடைய வாழ்த்துக்களை அனைவருக்கும் உற்சாகம் கொள்கின்றேன். தன்யவாத். அடுத்த 48 लाख ஜெயஹிந்த். 1200 120